தொடர் கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் 5 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் லிங்கேஸ்வரன். ஓடையில் உடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? அதிகாரிகள் அந்த பகுதியில் மேற்கொண்டு வரும் ஆய்வு என்னவாக இருக்கிறது? பிரீதா, சாயல்குடி அடுத்துள்ள 5 கிராமங்கள், அதாவது கொண்டுநலாம்பட்டி, வாழம்பட்டி, கொக்கர்சன்கோட்டை, சேதுராஜபுரம், ராமலிங்கம்பட்டி ஆகிய 5 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊரை விட்டு வெளியேற இயலாத நிலையில குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாம தவிச்சு வர்றாங்க. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பரவலாக மிதமான மற்றும் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா சாயல்குடி, கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர் தாலுகா பகுதிகளில் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாக இருக்கிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடலாடி தாலுகாவுக்கு உட்பட்ட சாயல்குடி அடுத்த கொண்டுநலாம்பட்டி, வாழம்பட்டி, கொக்கர்சன்கோட்டை, சேதுராஜபுரம், ராமலிங்கம்பட்டி ஆகிய 5 கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கிறத ஊரை விட்டு வெளியேற முடியாத நிலையில பொதுமக்கள் தவிச்சு வர்றாங்க. இது தொடர்பாக நம்மகிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டுதோறும் வருடா வருடம் இதே நிலையத்தில் மழை காலங்களில் தொடர்ந்து வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு என்பதே கிடைக்காமல் உள்ளது. அரசு தரப்புல எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணமாக இந்த ஆண்டும் நாங்க மழை நீர்ல சிக்கி தவிச்சு வர்றோம். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் எங்கள் பகுதிக்கு விவசாயம் பாதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாம சாலை துண்டிப்பு ஏற்படுகிறது. இதனால் எங்கள் 5 கிராமங்களும் முக்கிய சாலையிலிருந்து துண்டிக்கப்பட்டு விடுகிறது. இதனால் சராசரி தேவைகளுக்கு கூட எங்களால் வெளியில் செல்ல இயலாத நிலை உள்ளது. குறிப்பாக மருத்துவ வசதி இல்லாமல் தவித்து வருகிறோம், தனித்து விடப்பட்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு ஆய்வு செய்து பார்வையிட்டு சென்றிருக்கிறாரு. ஆட்சியர் சென்றவரையாவது எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.